योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। சுவாமி சிவானந்தர் அவரே ஒரு மருத்துவராக பல வருடங்கள் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தார். மலேசியாவில் அதன் பிறகு அவர் சன்னியாசியாக ஆன பிறகு அவரிடம் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகைக்காரர் வந்து கேட்டாராம், நீங்கள் மருத்துவராக இருந்திருக்கிறீர்கள், இன்றும் எல்லோருக்கும் உங்களுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் மருந்து கொடுத்து வருகிறீர்கள், இது உங்களுக்கு எது மிகவும் சரியென்று தோன்றுகிறது? அலோபதியா, ஹோமியோபதியா, நேச்சுரோபதியா என்று அடுக்கிக் கொண்டே போனாராம். சுவாமி சிவானந்தர் பட்டென்று அதை கட் பண்ணி நாமோபதி என்று சொன்னாராம். அதாவது நாமா தெரப்பி. நாமத்தை சொல்வதால் மட்டுமே எத்தனையோ விஷயங்களை நாம் உள்ளே சரி செய்து விடலாம். நாமம் என்பது நாமியனுடைய பூரண இறை சக்தி. அது நமக்கு உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் சரி செய்யும் ஆற்றல் மிக்கது. அது மட்டுமல்ல, எந்த மூல காரணங்களால் நமக்கு வியாதிகள் ஏற்படுகிறதோ, துன்பங்கள் ஏற்படுகிறதோ, அந்த மூல காரணமான பாபத்தை அழிக்க வல்லது. நம்முடைய கெட்ட கர்ம வினைகள் தான் இன்றைக்கு நம்மை வியாதிகளாகவும் பலவிதமான நெருக்கடிகளாகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. யாருக்கோ என்றோ நாம் கொடுத்த துன்பம் இன்றைக்கு நம்மை வந்து அடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தெரப்பி, நாமோ தெரப்பி என்று சிவானந்த சுவாமி மிக அழகாய் சொல்லிவிட்டார். இதைத்தான் எல்லா மகாத்மாக்களும் சொல்லி வருகிறார்கள். நம்முடைய பகவானும் உலகம் உய்வதற்கு அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். என்னுடைய நாமத்தை சொல்லி வருபவர்களுக்கு, எனக்கு சேவை செய்பவர்களுக்கு என் தந்தை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றி அதை ஆசீர்வாதமாக ஆக்கிவிடுகிறார் என்று சொன்னவர் அல்லவா நம்முடைய பகவான். அதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். சில மாதங்களுக்கு முன்பு நடுவில் முதல் அலை இலிருந்து நாம் நன்கு தமிழகம் விடுபட்டு மிகவும் சகஜ நிலை கூடி வந்து கொண்டிருந்த நேரம், அப்பொழுது பலர் ஆசிரமத்துக்கு வந்து சென்றார்கள். வெளியிலேயே 2-3 நாட்கள் தங்கி ஆசிரமத்திற்கு உள்ளே வந்து, அப்பொழுது காலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை ஆசிரமம் திறந்திருந்தது. அப்பொழுது அந்த வாய்ப்பை யாருக்கெல்லாம் வேகம் இருந்ததோ, தாபம் இருந்ததோ, அவர்களெல்லாம் ஓடி ஓடி வந்து கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு குழுவினர் மதுரை மகளிர் சத்சங்க குழுவினர். இதை ஸ்ரீமதி திலகவதி ராஜசேகர் அவர்கள் நடத்தி வருகிறார். அதிலிருந்து 6 பேர் வந்து 3 நாட்கள் கோலாகலமாக நாமத்தை சொல்லி மிக சந்தோஷமாக பகவானுடைய லீலைகளை பற்றியெல்லாம் பேசி ஆனந்தித்து சென்றனர். அப்பொழுது அந்த குழுவினரில் திருப்பதி தெய்வக்கணி அவர்களும் இருந்தார்கள். இவர்கள் நமக்கு ஏற்கனவே பரிச்சயம்தான். இவருடைய மகன் ஆதவன். சில நாட்களுக்கு முன்பு நாம் இதை பற்றி இந்த காட்சிகளை கண்டோம். அதாவது கொரோனா முதல் அலை மிகவும் பெருகி ஒரு உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில் தொண்டர்கள் தேவைப்பட்டார்கள். மதுரையில் இவர்கள் இருக்கும் இடத்தில் பல இளைஞர்கள் சென்று தொண்டு செய்வதற்கு அழைப்பு வந்தது. பல தாய்மார்கள் அவரவர்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு மிகவும் தயங்கி பயந்து கொண்டிருந்த பொழுது தெய்வக்கணி அவர்களுக்கும் அந்த சங்கடம் ஏற்பட்டது. இதையெல்லாம் முன்பே சொல்லியிருக்கிறேன். அவர் பகவானிடம் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி, பகவான் என் மகனை அனுப்பவா வேண்டாமா என்று
மனதிற்குள் போராடி பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு வண்ணத்து பூச்சி வந்து வட்டமிட்டு சென்றது. உடனே அவருக்கு தெரிந்துவிட்டது பகவான் ஆசீர்வதித்து விட்டார் என்று. அதன் பிறகு ஒரு வீரத்தாயாக தினம் தினம் தன்னுடைய மகனை அனுப்பிக் கொண்டிருந்தார். ஆதவனும் சளைத்தவர் இல்லை. அவரும் மிக அற்புதமாக தொண்டு செய்து அங்குள்ள போலீஸ் ஆபீசர்களுடைய பாராட்டை பெற்றார். அவர்கள் எப்படி நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள், பயம் இல்லாமல் உங்கள் வீட்டில் எப்படி அனுப்பினார்கள் என்று கேட்ட பொழுது இவர் மட்டும் எழுந்து சொன்னார், என்னுடைய தாய் தைரியமாக என்னை அனுப்பி வைத்தார். அதற்கு யோகிராம் சரத்குமார் தான் காரணம் என்று மிக தைரியமாக சொன்னவர். அவர்களுக்கு மற்றும் ஒரு சோதனை வந்தது. நாம் பார்த்த முன்பே அந்த ஆதவன் அவர்களுக்கு பத்திரப்பதிவு பொறுப்பாளர் பதவி கிடைத்து விட்டது பகவானுடைய அருளினால். ஆனாலும் அவர் நாமத்தை ஈடுபாட்டுடன் சொல்லவே இல்லை, நாமத்தை சொல்வதே இல்லை. இப்படி சென்று கொண்டிருந்தார். தெய்வக்கணி அவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவர் சென்ற முறை 6 பேராக மகளிர் சத்சங்கத்திலிருந்து வந்திருந்த பொழுது பகவானிடம் வேண்டிக் கொண்டார், என்னுடைய மகன் ஆதவன் உங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும், உங்கள் நாமத்தை சொல்லி கடை தேர வேண்டும் என்று மிகவும் வேதனையோடு ஆழமாய் வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், 20 நாட்களுக்கு முன்பு திடுமென்று ஆதவன் அவர்களுக்கு ஒரே வயிற்று வலி, சிறுநீரக கல் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த வலி தாங்க முடியாமல் அவர் துடித்த பொழுது ஒரு டாக்டர் சொன்னார், அறுவை சிகிச்சை செய்து இதை சரி பண்ணி விடலாம், 50,000 ரூபாயாவது ஆகும் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் எங்கே போவார்கள்? தெய்வக்கணி அவர்கள் மிகவும் வறுமையின் கொடுமையை அனுபவித்தவர்கள், வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தவர்கள். இப்பொழுது ஆதவனுக்கு வேலை கிடைத்து அவர் ஓரளவுக்கு பரவாயில்லை. அவர்கள் 2வது டாக்டரிடம் காண்பித்தார்கள். அவர் சொன்னார், 3 நாள் குளுக்கோஸ் ஏற்றி இந்த கல்லை வெளியேற்றி விடலாம், இவர்களுக்கு அந்த மாதிரி தானே வேண்டும். உடனே ஆதவன் அவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து 1 நாள் குளுக்கோஸ் ஏற்றிக்கொண்டார். வலி சிறிது குறைந்து விட்டது, கல்லும் சிறிது கீழே இறங்கினார் போல் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம். அவருடைய பத்திரப்பதிவு பொறுப்பாளர் பணியில் மறுநாள் ஒரு முக்கியமான பத்திரப்பதிவு செய்ய வேண்டியிருந்தது. அவரால் லீவு எடுக்க முடியாது. அதனால் டாக்டரிடம் சொன்னார், டாக்டர், நான் இப்பொழுதுதான் வேலை கிடைத்து சேர்ந்திருக்கிறேன், நாளைக்கு நான் லீவு போட முடியாது, நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினார். டாக்டர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை, கல் வெளியேறிய பிறகுதான் நீங்கள் வெளியே செல்லலாம், இல்லை என்றால் இப்பொழுது 1 நாளில் நாம் நிறுத்திவிட்டோமானால் வலி இன்னும் கூடிவிடும், இதனால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்று பலமுறை எடுத்து சொன்னார். கடைசியில் வேறு வழியின்றி டாக்டரும் சரி என்று சொல்லி 5 நாட்களுக்கு நான் உங்களுக்கு மருந்து தருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். மருந்து கொடுத்து அனுப்பிவிட்டார். டாக்டர் சொன்னது போலவே இவருக்கு மறுநாளே கடுமையான வயிற்று வலி, வாந்தி வேறு. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். இவருடைய தாய் தெய்வக்கணி, அன்றைக்கு இவர் பத்திரப்பதிவுக்கு செல்ல வேண்டும் அல்லவா, ஏதேனும் செய்துதானே ஆக வேண்டும். நமக்கு ஒரு நெருக்கடி நேரும் பொழுது நம்முடைய பகவானின் நாமத்தை தவிர வேறு என்ன துணை? உடனே பரபரவென்று அவருடைய தாய் தெய்வக்கணி ஒரு டம்ளர் தண்ணீரில் பகவானுடைய அதிஷ்டான சன்னதியிலிருந்து வந்திருந்த விபூதியை சிறிதளவு போட்டு கலக்கி அவருக்கு கொடுத்தார். அவருடைய நாமம் சொல்லி வேண்டியபடி குடி என்றார். ஆதவனும் உடனே பகவானுடைய நாமத்தை, திருநாமத்தை யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து அதை குடித்துவிட்டு கிளம்பிவிட்டார். காத்திருந்து காத்திருந்து மிகவும்
அருமையாய் இந்த வேலை கிடைத்திருக்கிறது, என்ன ஆனாலும் சரி என்று கிளம்பிவிட்டார். ஆனால் பகவானுடைய நாமம் என்ற மருந்து உள்ளே சென்றிருக்கிறது, அவருடைய அதிர்ஷ்டான விபூதி உள்ளே சென்றிருக்கிறது. அதனால் இவருக்கு வலி சற்று குறைந்தது. வண்டியில் கிளம்பிவிட்டார். வண்டியில் வேகமாக போய்கொண்டிருக்கும் பொழுது திடும் என்று அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் வண்டியின் சாவியை, அந்த வண்டியின் சாவி அந்த இடத்தில் காணோம். அது சற்று லூசாக இருக்குமா? இவர் ஓட்டிய வேகத்தில் அது எங்கோ கீழே விழுந்து விட்டிருக்கிறார். இவருக்கு ஒரே அதிர்ச்சி. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்னவென்றால், அந்த வண்டியின் சாவியோடு அவருடைய பொறுப்பான வேலைக்கு ஒரு லாக்கர் இருக்கிறது, அந்த லாக்கரின் சாவியும் அதோடு சேர்ந்து போட்டிருந்தாராம். ஆக இப்ப இரண்டும் காணும். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனே என்ன பண்ணினார்? வண்டியை திருப்பி வழியெல்லாம் திரும்ப தேடிக்கொண்டே வந்தார். வழியில்தான் கண்டிப்பாக விழுந்திருக்க வேண்டும். வண்டியை கிளப்பி நாம் எடுத்து வந்தோம், அதன் பிறகு சாவியை இதன் உள்ளே வைத்திருந்தோம், இப்பொழுது இது காணவில்லை என்று வழியெல்லாம் தேடினார். சிறிது நேரம் கிடைக்கவே இல்லை. சோர்வுற்றார். பிறகு ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனார். அப்பொழுதுதான் மண்டையில் அடித்தார் போல் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அடாடா, என்னது நாம் இப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? அம்மா சொன்னார்கள் அல்லவா, யோகி ராம் சரத்குமார் நாமும் சொன்னால் உடனே உதவி கிடைக்கும் என்று. இதை நாம் எப்படி மறந்தோம்? உடனே அங்கே அப்படியே வண்டியிலேயே உட்கார்ந்தபடி யோகிராம் சரத்குமார், அவர் ஒரு தடவை தான் சொன்னார் என்று அம்மா எழுதியிருக்கிறார். யோகிராம் சரத்குமார் என்று மனமுருகி இரு கை கூப்பி, இறைவா யோகிராம் சரத்குமார் எனக்கு உதவி செய்யுங்கள், முக்கியமான லாக்கர் சாவி அதில் இருக்கிறது, தாங்கள் எப்படியாவது எனக்கு அதை எடுத்து தர வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து ஒரே ஒரு தடவை தான் யோகிராம் சரத்குமார் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு கண்களை திறந்து கீழே அவர் எதற்கோ குனிந்த பொழுது அந்த பெட்ரோல் டேங்கின் இடுக்கில் அது விழுந்து சொருகி இருந்ததாம். அவர் சொல்கிறார், இதற்கு முன்னாடி அந்த வண்டியை முழுதுமாக நன்றாக தேடி பார்த்து விட்டேன், அப்பொழுது அந்த இடத்தில் அது இல்லை, என் கண்களில் படவே இல்லை. வழி முழுக்க திரும்ப தேடிக்கொண்டு வந்தேன், ஒரு இடத்திலும் இல்லை. சென்ற வழியெல்லாம் ஒன்றுமில்லை, வண்டியின் மேலும் ஒன்றுமில்லை, ஒரு இடுக்கு விடாமல் தேடிவிட்டேன். ஆனால் இப்பொழுது அவருடைய ஒரு நாமம் மனமுருகி அடிவயிற்றில் இருந்த அந்த கதறலுடன் சொன்னபோது அடுத்த நிமிடம் அங்கே சொருகி அது கிடப்பது கண்ணில் படுகிறது. முன்பு இல்லாமல் இருந்து பகவான் அதை எடுத்து அங்கு போட்டுவிட்டாரா, இல்ல முன்பே அது இருந்து என் கண்ணில் படவில்லையா? எனக்கு அது தெரியவில்லை. ஆனால் அது என் கண்ணில் பட்டுவிட்டது. எனக்கு எப்பேற்பட்ட ஆனந்த அதிர்ச்சியாக இருந்திருக்கும். உடனே எடுத்துக்கொண்டு ஓடினார். அவருடைய அலுவலகத்தில் சென்று அன்றைய முக்கிய பத்திரப்பதிவை செய்தார். பிறகு மாலை திரும்பி வந்து தாயாரிடம் மிகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு நடந்ததை சொன்னாராம். அவருக்கு புல்லரித்து விட்டது. இப்பொழுது அவர் சொன்னார், அம்மா நீங்கள் சொன்ன அந்த நாமம் தான் என்னை காப்பாற்றி இருக்கிறது என்று சந்தோஷத்தோடு சொன்னபோது தெய்வக்கணி சொன்னார்கள், பார்த்தாயா அதன் மகிமையை? எந்த ஒரு காரியம் நீ ஆரம்பித்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரிடம் பிரார்த்தனை செய்து ஆரம்பித்தாயானால் அது விசேஷமாக இருக்கும் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு இந்த ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதல்லவா, அந்த ஒவ்வொரு மருந்தும் சாப்பிடும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த மருந்தை சாப்பிட்டாராம். அந்த அடுத்த ஒரு 4 நாட்களில் அந்த கல் வெளியே வந்து விட்டதாம். சிறுநீரக கல். எந்த கல் அவருக்கு
உபத்திரவம் செய்து கொண்டிருந்ததோ, வலி பொறுக்க முடியாமல் ஏற்பட்டதோ, இவர் அந்த மருந்தை பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி உட்கொண்ட பிறகு தானாகவே அது வெளியே வந்து விட்டதாம். இவருக்கு அந்த உபாதையும் முற்றிலும் அகன்று விட்டது. இப்பொழுது மிகவும் ஈடுபாடுடன் ஆதவன் பகவானுடைய நாமத்தை சொல்கிறார். தெய்வக்கணி மிகவும் மகிழ்ச்சியாக எழுதியிருந்தார். பகவான், அம்மா, நீங்கள் சொல்வது போல் நமக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். அந்த சோதனை கடைசியில் ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. நான் வேண்டிக் கொண்டேன் அல்லவா சென்ற முறை வந்த பொழுது, ஆதவன் உங்கள் நாமத்தை ஈடுபாட்டோடு சொல்ல வேண்டும் என்று. அவருக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்து சாவியை தொலைக்க வைத்து பிறகு இந்த அற்புதத்தை, இதைத்தானே நம் பகவான் சொல்கிறார். இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல்பவர்களுக்கு, இந்த பிச்சைக்காரனுக்காக வேலை செய்பவர்களுக்கு என்னுடைய தந்தை வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வரும் சங்கடங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறிவிடும் என்று பகவான் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் அதை நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கையும் அதில் மிகவும் முக்கியம். நம்முடைய நம்பிக்கையும் பக்தியும் பகவானுடைய வாக்கும் சேரும் பொழுது விரைவாக அது காரியம் நடந்து விடுகிறது. இப்படி நம்மை சதா சங்கடங்களிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைய நெருக்கடியை நாம் பார்க்கிறோம். மக்கள் பதை பதைத்து, இந்த கிருமியானது எங்கே கொண்டு போய் கையை வைத்திருக்கிறது? நம்முடைய மூச்சுக்காற்று. எது உடலுக்கு மிகவும் முக்கியமோ அந்த மூச்சுக்காற்றையும் அதற்கான நுரையீரலையும் அதன் தலையை கை வைத்திருக்கிறது இந்த கிருமி. அதற்கு எவ்வளவு அறிவு இருக்க வேண்டும்? நேற்று சொன்னேன் அல்லவா, அந்த ஒரு கிருமியானது நாம் அழிப்பதற்காக பலவித உபாயங்களை செய்யும் பொழுது அந்த கிருமியும் ஒரு உயிர் அல்லவா, அது என்ன செய்யும்? தான் எப்படியாவது தப்பித்து உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அல்லவா. அதுவும் பல புது உபாயங்களை செய்து நாம் வேரியன்ட் என்று சொல்லக்கூடிய சில மாற்றங்களை மேற்கொண்டு ஒரு புதுவித கிருமியாக மாறிவிடுகிறது. The survival of the fittest என்று சொல்வார்கள். இப்படி அதற்கும் அந்த அறிவை கொடுத்தவர் யார்? கடவுள்தான். இன்றைக்கு இந்த நெருக்கடி ஏற்படுத்தியதும் கடவுள்தான். இது கடவுளுடைய பெரும் திட்டத்தின் ஒரு பகுதிதான். இந்த சங்கடம் நமக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக ஆகிவிடும் பகவானுடைய பேரருளினால். அவரிடம் நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். நம்மை சௌகரியமாக வைத்திருக்கிறார். நாம் கஷ்டப்படும் மற்றவர்களுக்காக என்ன செய்ய முடியும்? வெளியில் போய் அவர்களோடு கலந்து அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியாது. உட்கார்ந்த இடத்திலேயே நாமா தெரப்பி, அதை நாம் நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டினோமானால் அந்த இறை சக்தி நம்மால் செய்ய முடியாததை தானாகவே செய்துவிடும்.